வெயிட் அண்ட் சி. பழனிசாமி, வெயிட் அண்ட் சி. ஏப்ரல் 23 உங்களுடைய கொட்டத்துக்கு வாயு கொழுப்புக்கு முடிவு கட்டுகிற ஜட்ஜ்மெண்ட் 23. இதெல்லாம் அரசியல் அழுக்காக இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு தெரியுமா? இவ்வளவும் பேசிட்டு பழனிசாமி இவ்வளவும் பேசிட்டு இன்னைக்கு காலையில என்ன சொல்றா தெரியுமா? நான் அப்படி பேசவே இல்லை, கொரோனா காலத்தில் ஸ்டாலின் காணாமல் போனாரும் தான் சொன்னேன். இப்படி பெல்ட் அடிச்சு அடுத்த போய் பேசி இருக்கிறார். பழனிசாமி அவர்களை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பவும் களத்தில் இருக்கக்கூடியவன் தான் திமுக காரன். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை மறக்கவே மாட்டேன், மறுக்கவே மாட்டேன். பாஜகவுடைய கிளை செயலாளராக பல்லை காட்டும் பாதம் தாங்கி பழனிசாமியால இப்படியெல்லாம் சாதனைகளை பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? அடிமை ஆட்சியை தந்த அவருக்கு சொல்லிக்கிறது என்னன்னா எதுவும் கிடையாது. எந்த சாதனை இருக்கு? பழனிசாமியுடைய லட்சணம் உங்களுக்கு தெரியாதா? இங்கிருந்து 50-60 கிலோமீட்டர் தூரத்துல தான் கூவத்தூர் இருக்கு. அங்க கூத்தடிச்சாங்க. கூவத்தூர்ல கூத்தடிச்சவங்க அவங்க. அந்த அவமான காட்சிகள் நாடு முழுக்க ஒளிபரப்பாகி எல்லோரும் வெட்கி தலை குடிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி முதலமைச்சரான பழனிசாமியும் அமைச்சர் ஆசாமிகளும் ஆமாம் சாமிகளும் என்னென்ன ஆட்டம் போட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அவலங்களுக்குள்ள நான் அதிகமாக போக விரும்பல. கூவத்தூர் ஆட்டத்தையே பொறுக்காத தமிழ்நாடு இப்போ பாஜக கூட சேர்ந்து போடுற ஆட்டத்தையா பொறுத்துக்கு போகுது? வெயிட் அண்ட் சி. பழனிசாமி, வெயிட் அண்ட் சி. ஏப்ரல் 23 உங்களுடைய கொட்டத்துக்கு வாயு கொழுப்புக்கு முடிவு கட்டுகிற ஜட்ஜ்மெண்ட் நான் மறுபடியும் அழுத்தமாக சொல்லுகிறேன். பாஜக போடுறது எதுவுமே ஷார்ட் டெம்பர் பிளான் தான். எல்லாமே லாங் டேர்ம் பிளான் கிடையாது. அந்த பிளான்களை செய்யறதுக்கான துரோகியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன்மை அடிமைதான் பழனிசாமி. பழனிசாமி அவர்களை நான் சுட்டி காட்டுறதில்ல, புது ரோஷம் வந்து நீங்க எதையும் செய்ய போறதில்ல. அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு சார்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் இருந்து இப்ப காலத்தின் கோலமா உங்க கையில சிக்கி இருக்கக்கூடிய கட்சியோட பேர்ல இருந்து அண்ணாவோட பேரை எடுத்துடுங்க, திராவிடத்தையும் எடுத்துடுங்க. அதுக்கு பிறகு காவி வேட்டி கட்டிக்கிட்டு பியூஷ் கோயல் பாட்னாஸ் பிரதான் அமித்ஷா மோடின்னு யாருக்கு வேணும்னாலும் காவடி தூக்குங்க. நாங்க வேணான்னு சொல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசிச பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட போவது நிச்சயம், உறுதி. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றதெல்லாம் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் வர்றதுக்கு எதுக்காக? உரிமை தொகையை நிறுத்துவதற்காக, விடியல் பயணத்தை முடக்கிறதுக்காக, தமிழ் புதல்வன் புதுமை பெண் போன்ற திட்டங்களை தடுக்கிறதுக்காக, இடஒதுக்கீடு உரிமையை பறித்து சமூக நீதியை படுகொலியை தள்ளுவதற்காக. இது எதையுமே நான் கற்பனையா சொல்லல. பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்கள்ல இப்படித்தான் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு அளிக்கிற வாக்கு என்பது தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு போடப்படுகிற தடை கற்கள். இதை மக்கள் உணரணும். 0.07 வளர்ச்சி என்ற அவல நிலையில அதிமுக விட்டுட்டு போன தமிழ்நாட்டை உங்க ஆதரவோட மீட்டு டபுள் டிஜிட் 11.19 விழுக்காடு வளர்ச்சியை இந்தியாவில் டபுள் டிஜிட் வளர்ச்சி சூப்பர் ஸ்டேட் என்ற நிலைக்கு நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம்.